காங்கிரஸ் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அதனை நாம் பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் வேட்பாளர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டு வருகிறார். சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழகத்தில் நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் திருச்சியை சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான தனது வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்து வருகிறார். குறிப்பாக திருச்சியை சேர்ந்த கிறிஸ்டோபர் திலக் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைமுறையில் முக்கியமான தலைவராக கருதப்பட்டு வந்திருந்தார். அதன் அடிப்படையில் கட்சியின் அடிமட்ட தொண்டராக தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்த அவர் படிப்படியாக உயர்ந்து தேசிய அளவில் கவனிக்கத்தக்க தலைவராக உருவெடுத்திருந்தார். தொடர்ந்து தற்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அமைப்பின் செயலராக பணியாற்றி வரும் அவர் வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர், நாகாலாந்து, திருப்பூர் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக அரசியல் மற்றும் சமூக ரீதியாக பதற்றமான சூழலில் நிலவி வரும் மணிப்பூர் போன்ற மாநிலங்களின் கட்சியின் அமைப்பை வலுப்படுத்தும் பணிகளுக்கு களப்பணிகள் ஒருங்கிணைப்பதிலும் அவர் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்பட்டது. இந்த செயல்பாடு குறித்து காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட மேலிட தலைவர்களும் அவரை பாராட்டியிருந்தனர். இந்த நிலையில் மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் கிறிஸ்டோபர் திலக் தற்பொழுது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். குறிப்பாக இந்த நிலையில் முதலமைச்சர் முன்னிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். இதில் தற்பொழுது செல்வ பெருந்தகை மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவஹர்லால் உள்ளிட்டோர் தனது உடன் இருந்து வருகிறார்கள். தீபிகா.